Tamil Bible Study. பிரைஸ் லார்ட். 1 சாமுவேல் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம். பின்பு தாவீது. பின்பு அப்படின்னு போடும்போதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, இது இமீடியட்டாக நடக்குது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. எவ்வளவு கேப் எல்லாம் நமக்கு தெரியாது. அந்தந்த சம்பவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா எழுதும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது சாமுவேல் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி 1 சாமுவேல் தான் எழுதியிருக்கணும். அப்போ இதுதான் அவனுடைய பேர் காணப்படுது. அப்போ அவர் எழுதியிருப்பாருன்னு சொன்னால் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு அது தெரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதை என்ன பண்ணாங்க, அவங்க வேதத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதனால பின்பு அப்படின்ற வார்த்தையை போடும்போது எவ்வளோ நாள் அதெல்லாம் இருக்கட்டும், எவ்வளோ நாளாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அடுத்த ஒரு இன்சிடென்ட் விளக்கப்படுகிறது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இது இமீடியட்டாக நடந்தது கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்போ இந்த 26ஆம் அதிகாரத்தை வாசித்து முடிக்கும் போது தாவீது எப்படி காணப்பட்டான், ஒரு தெளிந்த புத்தி உள்ளவனாக அவன் செயல்பட்டதையும் அவனுடைய பேச்சையும் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு மனிதனாக பார்த்தீங்கன்னா அவன் பேசின பேச்சுக்கள்லாம் காணப்பட்டது. ஆனால் 27ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும்போது எவ்வளோ கேப்லாம் நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் ரொம்பவும் மனதளவில் சோர்ந்து போனதான ஒரு மனுஷனாக இப்போ அவன் பேசுகிற காரியம்லாம் ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். அப்படியானால் அவர் நிச்சயமா ரொம்ப சோர்ந்து போயிட்டான். என்ன அப்படின்னா கர்த்தர் மேல நம்பிக்கையை வச்சு ஓடி 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 காரியங்கள் நடக்காத போது மிகவும் சோர்ந்தவனாக அவனுடைய வாயிலிருந்து வர்ற பேச்சுக்களை நீங்க இப்ப பார்க்கணும். என்ன ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு டீச்சிங். ஒவ்வொரு தரையும் பாத்தீங்கன்னா கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாரு, கர்த்தர் அவனை டெலிவர் பண்றாரு, எல்லாமே உண்மைதான். ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவாக பாத்தீங்கன்னா எருசலேம்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய வேண்டியதான ஒருவன் பல வருஷங்களாக ஓடிட்டு இருக்கான். தள்ளப்பட்டவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், இவனை துரத்துறான், இவனை கொல்றதற்கு. நாட்கள் ஆகுது, கர்த்தர் சொன்னதான காரியத்தின்படி போய் உட்கார முடியல. அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி நெகட்டிவிட்டி வருது, எப்படி தாவீது அவிசுவாசத்தினுடைய ஒரு எல்லைக்கு போய் அவன் நடந்துக்கிறதான காரியத்தை இந்த 27ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. போன அதிகாரம் எப்படி இருந்தது, இந்த அதிகாரத்தில் அதாவது அவனுடைய வாழ்க்கையில ஒரு டைம் எப்படி இருக்கு, இன்னொரு டைம் எப்படியாக மாறுகிறது அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அதில் அவன் சொல்றான், நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். அப்ப ஏன் இந்த வார்த்தை வருது, அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையை இழந்து போய் ஒரு அவிசுவாசத்துல காணப்படுறான். கர்த்தர் எப்படியா இருந்தாலும் சவுலுடைய கையில விட மாட்டாங்க அப்படின்னு தெரியும். இதுக்கு போன அதிகாரத்தில் அவன் என்ன பேசுறான், 3 விதமா. ஒண்ணு, கர்த்தர் அவனை அடிக்கட்டும், இல்லைன்னா அவனுடைய காலம் முடிந்து அவன் மறிக்கட்டும், அல்லது ஒரு யுத்தத்துல மாளட்டும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த நம்பிக்கை இன்னைக்கு நாட்கள் ஆகும்போது அது குறைந்து அவனுடைய வாயிலிருந்து எப்படி வருது, எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் சவுல் என்ன பண்ணுவான், என்ன கொண்டுடுவான். ஏன்னா அப்படி விரட்டுறான், உண்மைதான், அது அப்படி விரட்டிட்டு இருக்கான். ஆனா அந்த வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. ஏன்னு சொன்னால் கர்த்தரை நம்பியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அவன், இல்லையா? அப்ப அவன் பாத்தீங்கன்னா இப்படி சொல்றான், மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும் படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும் படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். இப்ப முன்னாடி எல்லாம் என்ன பண்றான் தாவீது, தனக்கு இருதயத்துல தோன்றுகிறதான காரியங்களை அவன் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களா செலுத்துறான், ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். இல்லை அப்படின்னு சொன்னா கூட இருக்கவங்கள்ட்ட ஷேர் பண்றான். ஷேர் பண்ணதுனால தானே தெரியும் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உன்னுடைய சத்துருவை உன்னுடைய கையில ஒப்பு கொடுக்குற நாளிலே நீ உனக்கு இஷ்டமானதை செய்யலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்த காரியத்தெல்லாம் அவங்க கூட இருக்கவங்களுக்கும் தெரியுது. அவங்களாம் என்ன பண்றாங்க, அதை சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதை ஆலோசனையாக தாவீதுக்கு அவர்கள் கொடுக்குறாங்க, கூட இருக்கிறவங்க, இல்லையா? ஆனால் இது பாத்தீங்கன்னா இவன் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணல, பக்கத்துல இருக்கவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணல, அவனுடைய நலம் விரும்பிகள்கிட்டையும் ஷேர் பண்ணல, முக்கியமாக தன்னுடைய தெய்வத்திட்ட எப்பயும் ஷேர் பண்றதான இந்த தாவீது ஷேர் பண்ணாம என்ன பண்றாரு, இருதயத்துல யோசிக்கிறார். இருதயத்துல இப்படியாக யோசித்து செயல்படுத்துறார். என்ன அப்படின்னா இருதயத்துல யோசனை வர்றது பெருசு கிடையாது. அந்த யோசனை என்ன பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எவ்வளவு தேவனோடு கூட எவ்வளவு க்ளோஸா காணப்பட்டதான ஒரு மனுஷன் கூட தன்னுடைய அந்த என்ன மூமெண்ட், அந்த லோ இன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தன்னுடைய ஆவியில ரொம்பவும் உடைந்து போய் காணப்படுகிறதான அந்த வேளையில பாத்தீங்கன்னா அவன் பாத்தீங்கன்னா கர்த்தரை
தேடாம கர்த்தரிடத்துல அந்த யோசனையை தன்னுடைய டெசிஷனை ஒப்பு கொடுக்காம அவன் செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. அப்படின்னு சொன்னா அந்த யோசனை நமக்குள்ள வரும்போது, திங்கிங் வரும்பொழுது அதை வந்து நம்ம ப்ரேயரா கர்த்தர்கிட்ட கொண்டு போகணும். இல்லை அப்படின்னு சொன்னா தனக்கு நன்மையை விரும்புறவங்கள்ட்ட சொல்லணும். அவங்க மூலமாவது அட்லீஸ்ட் என்ன பண்ணுவார், ஆண்டவர் பேசிடுவார் இல்லையா? ஆனா இவன் இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா வந்து சோர்ந்து போய் காணப்படுற நேரத்துல திங்க் பண்றதை உள்ளே வச்சு என்ன பண்றான், அதை செயல்படுத்த அவன் பார்க்கும்போது அது நிச்சயமா என்ன பண்ணுவான், அவன் செய்வான். பாருங்க, ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவின் இடத்தில் போய் சேர்ந்தான். இந்த ஆகீஸ் கிட்ட முன்னாடியும் போனான்ல ஒரு தடவை, இப்ப 21ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகீஸ் கிட்ட ஓடி போனான், பைத்தியக்காரனை போல நடிச்சான். அதுவும் வந்து தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு மோசமான ஒரு பீரியட், அவிசுவாசத்துல காணப்பட்டதான ஒரு பீரியட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருந்ததை போல ஒரு 600 பேரெல்லாம் கூட இப்போ வந்து இவன்ட்ட இல்லை. ஏன்னா அங்கிருந்து என்ன பண்றான், அவன் விரட்டி விடப்பட்ட பின்புதான் தாவீதினுடைய குடும்பத்தாரும் வந்து அவனோடு கூட சேர்ந்து கொள்கிறார்கள். 600 பேர் அவனோடு கூட சேர்ந்தார்கள். 400 பேர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் 600 என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த டைம்ல தாவீது மட்டும்தான் என்ன பண்றான், தப்பிச்சு ஓடி பைத்தியக்கார மாதிரி அங்க ஆக்ட் பண்றான். அங்க இருக்கவங்க எல்லாம் கூட சொல்றாங்க, ராஜா கூட இருக்கிறவங்க, இவன் வந்து தேசத்தினுடைய ராஜா வல்லவா, இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, தாவீதை பார்க்கறாங்க. ஏன்னா தாவீதினாலதான் பெரிய ஒரு என்ன சொல்றது, அவர்களுடைய அந்த ஹியூமிலியேஷன், சிறுமைப்பட்ட தோல்வி எல்லாம் தாவீதினுடைய கையினால் தான் நடந்தது. நிறைய தடவை வந்து பாத்தீங்கன்னா சவுலினால வெற்றி கிடைச்சாலும் கோலியாத் என்கிற ஒருத்தனை வச்சு ரொம்ப நேரம் படம் காமிச்சாங்கல்ல, ஆனால் அதை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணது யாருன்னா தாவீது தான். அப்ப தாவீது வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்திலிருந்து தான் ரொம்ப உயர்வாக வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலும் சுற்றி இருக்கிற ராஜாக்கள் மத்தியிலும் மதிக்கப்பட்டான். அப்ப இவன் ஓடும் போது இவன் தான் இஸ்ரவேல் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா இவன் பைத்தியம் மாதிரி ஆக்ட் பண்ணி என்ன பண்றான், அங்க காணப்படுறான். அந்த ராஜா வந்து அவனை 21ஆம் அதிகாரம் போய் பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். அந்த ராஜா வந்து ஏன் இந்த பைத்தியத்தை இங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு விரட்டி விடுறான். 21ஆம் அதிகாரம் கடைசியில பாத்தீங்கன்னா, எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாய் இருக்கிறார்களா, இவன் என் வீட்டில வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவனை விரட்டி விடுறத நம்ம பார்க்கிறோம். அதை குறித்து சங்கீதத்துல தாவீது பாடின காரியங்கள்லாம் நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன் 21ஆம் அதிகாரத்துல. அப்ப திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த சேம் ஆகீஸ் ராஜாட்ட என்ன பண்றான், போறான். காத்தின் ராஜாவிட்ட போய் சேர்ந்தான். அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோடு கூட அவன் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊரானாகிய அகினோவாவும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகீஸின் இடத்தில் தங்கியிருந்தார்கள். எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 1000 பேருக்கு மேல இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த 600 அவனோடு கூட இருக்கிறதான அந்த மனிதர்களை மட்டும்தான் பார்க்குறோம். அவருடைய குடும்பங்கள்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி நிச்சயமா 1000 பேருக்கு மேல அவர்கள் வந்து காணப்பட்டிருப்பாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, காத் ராஜாவின் இடத்துல போய் அங்க தங்கி இருக்காங்க. இவர்களை எப்படி இவன் அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படின்ட்டு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். என்னன்னா, இவன் அடைக்கலம் தேடி போகிறான். ஒண்ணு, தாவீதுனால அவனுக்கு நன்மை காணப்படும். என்னன்னா, முன்னாடி தனியா ஓடி வந்தவன் இப்போ வந்து 600 பேரோட வந்திருக்கான். அடுத்து இவங்க 2 பேருக்கும் காமனான எனிமி காணப்படுறாங்க. யார் அப்படின்னா, சவுல் வந்து பெலிஸ்தியர்களுக்கு அவன் எனிமி, சத்துரு அவன். அதே மாதிரி இப்போ வந்து சவுலுக்கு தப்பி தான் என்ன பண்றான், தாவீது வந்து அங்க ஓடுறான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே சவுல் தான் சத்துருவாக, எதிரியாக காணப்படுறான். அப்ப தாவீதோடு கூட சேருகிறது அல்லது தாவீதை அக்செப்ட் பண்ணிக்கிறது காத் ராஜாவுக்கு லாபம் தான் இல்லையா? அதுவும் இல்லாம தனியா கிடையாது, இப்போ 600 சோல்ஜர்ஸ் வரை இவங்க கூட இருக்காங்க. சரி, அவன் வந்து பாத்தீங்கன்னா தாவீதுக்கு விரோதமான ஒரு காரியமும் செய்யல. அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 4ஆம் வசனம், தாவீது காத் பட்டணத்துக்கு ஓடி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. தாவீது ஆகீஸை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும். உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாய் இருப்பானேன் என்றான். அதாவது ராஜா இருக்கிறதான ராஜாவினுடைய பட்டணத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க தானே போய் ராஜாவை மீட் பண்ண முடியும். அங்க இருக்கிறதோட எனக்கு ஒரு ஊரை கொடுத்தீங்கன்னா நான் அங்க போய் ஸ்டே பண்ணிக்கிறேன். என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு? ரொம்ப தாழ்மையான வேண்டுகோளை போலதான் இது காணப்படும். என்னன்னா, ராஜா கூடயே இருக்கும்போது இஷ்டத்துக்கு வேலைகளை என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது இல்லையா? ஆனா இது தனியா வந்துட்டான் அப்படின்னா இண்டிபெண்டா இவன் செயல்படுகிறது அந்த ராஜாவுக்கு தெரியாம செய்யலாம். ஸோ இவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கேட்கிறான். அப்போது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாக்கை அவனுக்கு கொடுத்தான்.
அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. சிக்லாக் அப்படின்றதான பட்டணத்தை அந்த பெலிஸ்திய ராஜா தாவீதுக்கு கொடுக்குறான். அது அதுக்கப்புறம் தாவீது ராஜாவான பிறகும் அது இஸ்ரவேலோடு கூட சேர்ந்த பட்டணமாகவே அது காணப்பட்டது. தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷம் 4 மாதமும் குடியிருந்தான். ரொம்ப பெரிய டைம் தான் அது. 1 வருஷம் 4 மாசம் இருக்காங்க. அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகிற எல்லை துவங்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவங்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. யாருன்னா கெசூரியர், கெஸ்ரியர், அமலேக்கியர். இவர்கள் மேல படையெடுத்து என்ன பண்றான், தாவீது போறான். தாவீது அந்த நாட்டை கொள்ளை அடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோடே வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகீஸின் இடத்திற்கு திரும்பி வருவான். ரொட்டீனா இந்த 1 வருஷம் 4 மாசம் இவர் என்னதான் பண்றாருன்னா போய் கொள்ளையடிச்சு. இது பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய கேரக்டரே கிடையாது. இது ஆக்சுவலா எப்படி ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமா ஒவ்வொரு காரியத்தையும் சிந்திச்சு செய்யற ஒரு மனுஷன் எப்படி இப்ப இந்த டைம்ல ஆகிறான் அப்படின்னா, ரொம்ப மோசமான ஒரு மனுஷனாக அவன் தாவீது மாறி என்ன பண்றான். அங்க இருக்கிற கர்த்தர் சொன்னாதே இந்த காரியத்தை செய்யணும்ல. கர்த்தர் சவுல் இடத்துல அமலேக்கியரை குறித்து அப்படி பேசினாரு. ஆனா சவுல் அப்படி செய்யல. ஆனால் தாவீது பாத்தீங்கன்னா கர்த்தர்ட்ட கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ஆனால் என்ன பண்றான், கொள்ளையிட்டு அந்த பட்டணத்துல இருக்கிற எல்லாரையுமே ஒரு மனுஷன் அங்க தப்பிச்சு போய் ராஜாட்ட சொல்லிடக்கூடாது. ஆனப்படினாலே உயிரோட வைக்காம எல்லாத்தையும் கொன்னுட்டு அவர்களுடைய அந்த ஆஸ்திகள் அந்த ஆடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகீஸினுடைய திரும்பி வருவான். இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகீஸ் கேட்கும்போது தாவீது யூதாவுடைய தென் திசையிலும் எராமியலருடைய தென் திசையிலும் கேனியருடைய தென் திசையிலுமே என்பான். இன்னபடி பொய் வேற, பொய் கொள்ளையடிக்கிறது, பொய், ஆண்டவர்கிட்ட கேட்காம காரியங்களை செய்யறது, தன்னுடைய மனசுல தோன்றினபடி செய்கிறதான காரியம். இன்னபடி தாவீது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவீது காத் பட்டணத்திலே கொண்டு வராதபடிக்கு ஒரு புருஷனையாகிலும் ஸ்திரீயாகிலும் உயிரோடே வைக்காதிருப்பான். அந்த பெலிஸ்தரின் நாட்டுப்புறத்திலே குடியிருக்கிற நாளெல்லாம் இவ்வண்ணம் செய்து கொண்டிருந்தான். இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தையும் செய்யல, தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக, அந்நிய ஜனங்களுக்கு விரோதமாக தான் இந்த காரியத்தை அவன் பண்றான். முன்னாடி நான் சொன்ன தாவீது ரொம்ப வயசுன்ட்டு, ரொம்ப வயசா இருக்கிறவன் பொல்லாத வில்லனானான்னு வச்சுக்கோங்களேன். அவனுடைய வேலைகள் எப்படி இருக்கும்னா ரொம்ப அதுவும் ஸ்மார்ட்டாக தான் இருக்கும், ஆனால் பொல்லாத விதத்தில் காணப்படும். அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அந்த கர்த்தர் சொல்லாமல் இன்னசென்ட்டான ஒருத்தரை கொல்ல முடியுமா? கர்த்தர் பார்த்தீங்கன்னா அமலேக்கியரை கொல்ல சொன்னதுக்கு முக்கியமான ஒரு காரணம் காணப்படுது, ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? ஆனால் இவன் என்ன பண்ணுறான், கர்த்தர் சொல்லாமல் அவருடைய வார்த்தையை கேட்காம இவன் ஒரு பெரிய கொள்ளக்காரனாக தாவீது மாறுறான். இவனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு, அதில் யாரை, ஆகீஸ் ராஜாவை, பெலிஸ்திய ராஜாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த காரியத்தை பண்ணுறான். இவனுக்கு ஏன் அப்படின்னு சொன்னால், இப்படி பண்ணாதான் அடைக்கலாம் அவங்க காணப்படும் இல்லையா? இப்போ என்ன, அவனுகிட்டையும் நல்ல பேர், அதே நேரத்தில் நிறைய பேரை பெலிஸ்தரை போய் அநியாயமாக கொள்வது. அங்கே எவனே விட்டா தானே ஓடி சொல்லுவான். அதனால புருஷனையாலையும் ஸ்திரீயாயும் விடாமல் ஆடு மாடு சொல்ல போகுது அதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வரான். அவன் நினைக்கிறான் இஸ்ரவேலில் தான் போய் இவன் கொள்ளையடிச்சிட்டு வரான் போல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் நினைக்கிறான் அந்த ராஜா. அப்போ இந்த பயங்கர புத்திசாலியான ஒரு மனுஷன் ஒரு பொல்லாதவனா மாறினான் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆபத்தானவன், அப்படிதானே? பயங்கர ஆபத்தானவன். சரி, ஆகீஸ் தாவீதை நம்பி, பார்த்தீங்களா, ஆகீஸ் தாவீதை நம்பி அவன் இஸ்ரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை விருக்கும்படி செய்கிறான், என்றைக்கும் அவன் என் ஊழியக்காரனாயிருப்பான், அவன் நம்பின்னு இருக்கான். இப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வேலையை தாவீது பண்ணா, வாட் எவர் இட் இஸ், இது கர்த்தருடைய பார்வையில பிரியமானதா அப்படின்னு சொன்னா இல்லை. இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, தனக்குள் வந்ததான அந்த யோசனை, ஒரு அவநம்பிக்கை நமக்குள்ள வர்றது பெரிய காரியம் இல்லை. ஏன்னா சூழ்நிலைகளினால அவநம்பிக்கை படுகிறதான நேரம் உண்டு, அல்லது நம்முடைய விசுவாசம் குறைகிறதான நேரம் பார்த்தீங்கன்னா காணப்படும். ஆனா அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா எழும்புகிறதான யோசனைகளை என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட தான், அப்கோர்ஸ் ஆண்டவர்கிட்ட தான் கொடுக்கணும். இப்போ இந்த மோவாபிய ராஜா கிட்ட போய் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்ட்டு அவன் சொன்னதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம்ல. இதுக்கு முன்னாடி மோவாபியர் அப்கோர்ஸ் ஒரு விதத்துல தாவீதினுடைய
தாய் வழியில ஒரு ரிலேட்டிவ் தான், ரூத் வழியில ரிலேட்டிவ் தான். சரி, அவர்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவனை பராமரிக்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் சொல்றாரு, அவனை வர சொல்லு எருசலேமுக்கு அப்படின்ட்டு. அங்க போய் சொன்னோன்னே ரிஸ்க் எடுத்து என்ன பண்றான். அப்ப எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்ப தாவீது காணப்படுச்சு பாருங்க. கூப்பிட்டோன்னு என்ன பண்றான், அவன் வந்து தேசத்துக்குள்ள வரான் தைரியமா. வந்தபோது ஒவ்வொரு நேரத்திலையும் சவுல் விரோதமாக சத்துரு எழுந்த போதும் கர்த்தர் என்ன பண்றாங்க, ரொம்ப அழகா டெலிவர் பண்றாங்க தாவீத. ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாவீது இந்த நேரத்தை தான் நினைக்கணும். எந்த நேரத்துல, இப்படிப்பட்டதான சூழ்நிலையில மத்தியில தான் எப்படியெல்லாம் கர்த்தர் என்ன நேத்து வந்து காத்தார். அதுல்லாம் குகைக்கு பக்கத்துல வந்துட்டானே, அங்க வளைச்சிட்டாங்களே, எப்படி 2 பக்கம் மலை இருக்கு, நடுவுல பள்ளத்தாக்குல வந்து பாத்தீங்கன்னா அவனை சூழ்ந்துட்டாங்க ஒரு இடத்துல. அந்த இடத்துல பெலிஸ்தர் வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்து வருது சவுலுக்கு. சவுல் வந்து அந்த வேலையை பார்க்கலாம், இந்த பொடி நான் அப்போ வந்து பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்றான், அங்கேருந்து போறான். அப்போ ஒவ்வொரு நேரத்திலையும் அவ்வளவு அழகா கர்த்தர் வந்து தாவீதை பாதுகாத்து வந்தாங்க பாத்தீங்களா, அந்த டெலிவரன்ஸ். அதை வந்து தாவீது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துருப்போம் அப்படின்னு சொன்னா, ஏன் நமக்கு இந்த வசனங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு, அல்லது இந்த வேதம் ஏன் எழுதப்பட்டிருக்கு, ஏன் இந்த வேதம் நமக்கு திருஷ்டாந்தமாக சாட்சியாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் சோர்ந்து போகிறதான நேரங்கள் உண்டு, ஆவியில சும்மா உடைந்து போயிருக்கிறதான நேரங்கள் உண்டு. அப்ப இந்த வேதமும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை நம்பின போது கர்த்தர் செய்ததான சின்ன சின்ன டெலிவரன்ஸா தான் இருக்கும். கைவிடாம காத்து வந்திருப்பாருல்ல, அதெல்லாம் சிந்திச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரியதான ஒரு சூழ்நிலையில இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், தப்புவதற்கு அவர் மேல நம்பிக்கையை வைக்க முடியும். அப்ப எதை எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறதான அப்படிப்பட்டதான ஒரு மனுஷன் திடீரென்று பாத்தீங்கன்னா தானே ஒரு முடிவு எடுத்து அவனே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதான ஒரு கொள்ளைய வந்து 1.5 வருஷமா, ஏறக்குறைய 1 year 4 months வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்டதான காரியத்தை எத்தனை பட்டணங்களை அழிச்சிருப்பான், எத்தனை புருஷரையும் ஸ்திரீயும் தேவனை அறியாதவர்களா இருக்கட்டும். கர்த்தர் வந்து அப்படியே செய்ய சொன்னாங்க. எகிப்து தேசத்துக்குள்ள போகும்போது கூட அங்க இருக்கிறவங்களெல்லாம் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்ல, அவர்களுடைய அந்த ஆபரணங்கள்லாம் கொள்ளையிட்டு வருவீங்க, நீங்க இந்த மாதிரி கேளுங்க அப்படின்னு தான் மோசே சொல்லி கொடுத்தானே ஒழிய, ஏன்னு சொன்னால் இவர்களுக்கு நியாயமாக வர வேண்டியதான பொருட்கள் அவர்கள். ஏன்னா இவர்களை வைத்து என்ன பண்ணாங்க, சர்வெண்ட் மாதிரி அவங்க அடிமைத்தனத்துல வச்சிருந்தாங்க. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்தா அதுக்கு மேல வந்திருக்கும். அப்ப ஆனபடினாலே அவர்களை சும்மா அங்க இருந்து கொண்டு வராதபடிக்கு என்ன பண்ணாங்க, அவர்களுடைய பொருட்களை கொள்ளையிட்டு கொண்டு வந்தார்கள். எப்படின்னா அவங்களே கொடுத்தாங்க, நீங்க கொடுத்துட்டு நீங்க போங்க, இங்கேருந்து போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பைபிள் சொல்லும் இப்படியாக கொள்ளையிட்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர்களெல்லாம் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அப்படி சொல்றதே கிடையாது. ஆண்டவர் சொல்றாருன்னா ஸ்பெசிபிக்கான ஒரு காரணத்துக்காக அன்னைக்கு சவுல் இடத்துல ஆண்டவர் பேசினார், அப்படிதானே. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவனுக்கு தெரியும், சவுல் இப்படி எல்லாம் பண்ணா, சவுல் வந்து பண்ண சொன்னதை வந்து பண்ணல, ஆண்டவர் சொன்னதை எல்லாமே தெரியும் அவனுக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்யறதுக்கு ஒரு காரணம் தான் இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஆகீஸ் என்கிற ராஜாட்ட நல்ல பெயர் வாங்குகிறதற்கும், அங்கிருந்து ஒருவனும் தப்பி வந்து இந்த தாவீது வந்து மோசமான ஒரு துரோகியா இருக்கிறான், இவனை உள்ள வச்சிருக்கேன்னு யாராவது வந்து சொல்லிட்டா என்ன ஆகும், அங்க அந்த பட்டணத்துக்கு ஆளை அனுப்பி ஆகீஸ் பார்ப்பான், எல்லாரும் தாவீதோடு கூட இருந்த அத்தனை பேரையும் என்ன பண்றான், பிடிச்சிருவான் இல்லையா. அப்ப அதற்காக இவ்வளவு ஒரு அநியாயமான ஒரு காரியத்தை வந்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாலே செய்ய முடியும்னா நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த நேரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலைகள் நம்மளை வந்து மாற்ற முடியும். ஆதலால் எந்த நேரத்தில், முக்கியமா நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் போது, when we are low in spirit, அந்த நேரத்தில் தான் முக்கியமா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும். அப்பதான் நம்பிக்கை வரும். நம்பிக்கை இழந்திருக்கும் போது அவநம்பிக்கையில காணப்போது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நிறைய தாட்ஸ் நமக்குள்ள வரும்பொழுது இது ஆண்டவருக்கு பிரியமில்லையான்னு சிந்திக்கிறதுக்கு கூட நம்மளால முடியாது. ஒன்று மட்டும் தெரியும், கர்த்தருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் போனால இப்பயும் நான் போய் இதை வந்து ஆண்டவருடைய சமூகத்துல நான் வைத்துடுவேன் அப்படின்னு வச்சோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ஒரு அழகா ஒரு கொஞ்சம் நம்பிக்கை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, தூண்டும்படியான காரியத்தை செய்வார், இல்லைன்னா பேசுவார். அதுவே ஒரு பெரிய ஒரு இதாக நமக்கு காணப்படும், அதுல இருந்து தப்ப முடியும். இப்ப தாவீது வந்து அப்படிப்பட்டனான ஒரு எக்ஸாம்பிள். அவனை பார்த்து ஆச்சரியப்படுறதான நாம இந்த நேரத்துல அவனை பார்த்தா எப்படி நினைப்போம், இவ்வளவு மாதிரி கேவலமான ஒரு ஜென்மம் இருக்குமா அப்படி யோசிப்போம்ல. மனுஷன், இதான் மனுஷன். அப்ப ஆண்டவருடைய மனுஷன், தேவ மனுஷன் தேவனை விட்டு விலகும் போது, அந்த ஐக்கியம் போகும்பொழுது அவன் உலக மனுஷனோட மோசமா பாத்தீங்கன்னா நடந்துக்கலாம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆகீஸ் பரவாயில்லையே, போய் சிந்திச்சு பாருங்க. தேவனை அறியாத ஆகீஸ் என்கிறதான அந்த பலஸ்தீன ராஜா வந்து பரவாயில்லையே, அவன் வந்து மற்ற ராஜாக்களை போல, இப்போ பாரு சவுல் நம்மளுடைய எதிரி, அப்ப தாவீது இப்போ வந்து சவுலுக்கு எதிரி ஆயிட்டான். அப்ப அவனை நமக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிட்டா
அவனால் ஆதாயம் கிடைக்கும் உலக பிரகாரம் மனுஷனாக யோசிக்கிறான். இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நீ வந்து கோலியாத்தை கொன்னல்ல, பிடிச்சி இன்னைக்கு என்ன பண்ணலாம், கழுவேற்றுவேன்னு சொல்லலாம்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நியாயமா நடந்துக்கிறான், அதுல அவனுக்கு செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ் இருந்தா கூட. ஆனால் இவன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அயோக்கியத்தனம், துரோகம். அப்ப பல துரோகங்களை சந்தித்து அதுல இருந்து வெளியில வந்தவன். ஆனா எந்த இடத்துலயும் கர்த்தர் வந்து இவனை விடல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சவுல் செய்த துரோகம், அதே மாதிரி இவனு சொந்த ஜனங்கள்ல 2 பட்டணத்தார் இவனுக்கு விரோதமாக செய்ததான துரோகம். அதனால என்ன தாவீது கெட்டு போயிட்டான், ஒவ்வொரு இடத்துலயும் தேவன் செய்ததான அந்த விடுதலையை கண்டுதானே வந்திருக்கான். அப்ப அந்த ஜனங்களுக்கு தான் வெட்கம், சவுலுக்கு தான் வெட்கம், அந்த பட்டணத்தாருக்கு தான் வைக்க. இவனை போய் பிடித்து கொடுக்க பார்த்தோம், ஆனால் கர்த்தரோ இவனோடு கூட இருந்து ராஜாவின் கையில விழாதபடிக்கு தப்பு வைத்தாரே. சிந்திச்சு பார்க்கணும். இப்ப இவன் 600 பேரோட இருக்கான், அவன் ஒரு டைம் 3000 பேரோட வரான், இன்னொரு டைமும் 3000 பேரோட வரான். அவ்வளவு பேர் வந்து அவ்வளவு பேர் வெட்கப்பட்டு தான் போகிறார்களே ஒழிய தாவீதை பிடிக்க முடியல. அப்ப நம்ம ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா உலக மனுஷனா திங்க் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தாவீது வெட்கப்படுகிறதை போல இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தாவீதை வைத்து கர்த்தர் அத்தனை பேரையும் வெட்கப்படுத்துறாரு, அப்படித்தானே? அப்ப அந்த ஆங்கிள் தான் தாவீது திங்க் பண்ணணும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் ஆக ஆக சோர்ந்து போனபடினாலே அவன் செய்ததான காரியம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தருடைய சமூகத்துல எந்த சூழ்நிலையிலும் போகிறதும் ஒரு சிம்பிளான காரியம் தான். ஆண்டவரே நான் என்னத்தை செய்யணும், இப்ப வேற வழியே இல்லாம இருக்குதே, எங்க போனாலும் இவன் கொல்றதுக்கு தேடுறான், என்னுடைய சொந்த ஜனங்களே என்னை காட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, என்னுடைய கோத்திரத்தானாகிய நாபால் கூட எனக்கு உதவி செய்யறதுக்கு ரெடி கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எங்க போய் ஒளியணும், என்ன பண்ணணும் கேட்கலாம்ல. அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா இவனே ஒரு டெசிஷன் எடுத்து என்ன பண்றான், அங்க திரும்ப பெலிஸ்தர் இடத்துல போய் அவன் சேருகிறதையும். அப்ப அவன் அது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா போன அதிகாரத்துல அவன் ரொம்ப அழகா சொல்றான், என்னை வந்து தேவனை என்னுடைய கர்த்தரை சேவிக்காதபடிக்கு அந்நிய தேவனிடத்துல என்னை விரட்டுறீங்க அப்படின்லாம் ஒரு காரியத்தை அவன் வந்து பேசுறான். சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவன் சாதாரணமா பேசின மாதிரி இருக்கானா, எல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகள் இல்லை. எப்படின்னா அந்த அப்னேரை குறித்து கூட தாவீது பேசுறது தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்குது. எப்படின்னா அப்னேரை குறித்து பேசுறான், நீ இவ்வளவு பெரிய வீரன் தானே, நீ ஆக்சுவலா வந்து நீ சவுலை வந்து காத்திருக்கணும்ல, அங்க ஒருத்தன் வந்து சவுலை கொல்ல வந்துட்டான், நீ சவுலை காக்கிறதான இடத்துல காணப்படுகிறவன், நீ தூங்கிட்டு இருந்த நீ அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அவன்கிட்ட சொல்லிட்டு நீ வந்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்தான், நீ மரணத்துக்கு பாத்துருவான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றான். கடைசியில் அது தீர்க்க தரிசன வார்த்தையா தான் முடியுது அப்னேருடைய வாழ்க்கையில. என்ன அப்படின்னு சொன்னா அவன் வந்து அப்னேர் தாவீதோடு கூட ஐக்கியப்படுறதற்கு அவன் வந்தபோது கூட இந்த யோவாபுனால வந்து பாத்தீங்கன்னா அநியாயமாக கொல்லப்பட்டான். அப்ப இவன் தேவ மனுஷன், இவனுடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள்லாம் எப்படிப்பட்டதான வார்த்தைகளா, அவனை வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவன் தெரிஞ்சு பேசுறது கிடையாது, அவன் வந்து பாத்தீங்கன்னா பேசுகிறான் தேவனுடைய மனுஷன். ஆனா அவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைவேறுகிற வார்த்தைகளாக வர்றதை பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல அவன் வந்து 27ஆம் அதிகாரம் ரொம்ப ஒரு லெசன் நமக்கு கொடுக்கறதான ஒரு போர்ஷனாக அது காணப்படுது. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா?